இன்னைக்கு நம்ம கிளாஸ் 8 சான்ஸ்கிரிட் நியூ என்சிஆர்டி சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 7 தான் பார்க்க போறோம். சப்தமக பாட்டக. லெசனோட பேரு மஞ்சுள மஞ்சுஷா சுந்தர சுரபாஷா. சுரபாஷா சுந்தர சுரபாஷா அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். த பியூட்டி அண்ட் எசன்ஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் பற்றி தான் இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க, என்னன்றதை பார்க்கலாம். பகினி அத்ய ஸ்ராவணி பூர்ணிமா அஸ்தி வதது ஏதஸ்யாக கிம் வைசிஷ்டியம். ஸோ பகினி சிஸ்டர் அத்ய ஸ்ராவணி பூர்ணிமா அஸ்தி. இன்னைக்கு ஸ்ராவணி பூர்ணிமா. பூர்ணிமானா நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபுல் மூன் டே, பௌர்ணமின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்ராவணி அப்படின்றது மந்தோடைய பேர். இப்போ இன்னைக்கு ஸ்ராவணி பூர்ணிமா. வதது ஏதஸ்யாக கிம் வைசிஷ்டயம் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லு இந்த டேக்கு என்ன ஸ்பெஷல், இந்த டேவினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ள் இன்னொரு கேர்ள் கிட்ட கேட்குறான். அகம் ஜானாமி அத்ய சன்ஸ்கிருத திவசः अस्ति வயம் ஏதம் அசப்தாகம் ஆச்சாரமஹ. ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது இவ சொல்றா, அகம் ஜானாமி எனக்கு தெரியும், அத்ய இன்னைக்கு சன்ஸ்கிருத திவசः अस्ति இன்னைக்கு சான்ஸ்கிரிட் டேவா செலிப்ரேட் பண்ணப்படுது. வயம் ஏதம் அசப்தாமஹ அதாவது திஸ் வீக்னு அர்த்தம். அசப்தாமன இந்த வாரத்தில் நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுவோம். ஆச்சராமக அப்படின்னா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சத்தியம் கிம் பவத்யாக வித்யாலயே சான்ஸ்கிருத திவசம் அதிகிருத்திய கேஷாஞ்சன் விசிஷ்ட காரியக்கிரமானம் யோஜனா கிருதா. சத்தியம் நீ சொன்னது உண்மைதான், இன்னைக்கு சன்ஸ்கிருத திவஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, கிம் பவத்யாக வித்யாலயே என்ன உங்களுடைய ஸ்கூல்ல சன்ஸ்கிருத திவசம் இந்த சான்ஸ்கிரிட் டேக்காக அதிகிருத்திய அதை செலிப்ரேட் பண்றதுக்காக கேஷாஞ்சன் விசிஷ்ட காரியக்கிரமானம் ஏதாவது ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் யோஜனா கிருதா பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். ஆம் ஓமிதே. ஸோ அவர்கிட்ட சொல்றாங்க, ஆமா ஓமிதா, அவரோட பேர் ஓமிதா. ஸோ ஆம் ஓமிதே மம வித்யாலயே அநேகேஷாம் காரியக்கிரமானாம் யோஜனா ரச்சிதா. ஆமா எங்க ஸ்கூல்ல அநேகேஷாம் அப்படின்னா நிறைய விதமான நிறைய காரியக்கிரமானம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் யோஜனா ரச்சிதா பிளான் பண்ணியிருக்காங்க. அஹோ ஏவம் கிம் தத்ர பவதி பாவகம் கிரஹீஷ்யதி. ஓ அப்படியா, அஹோ ஏவம் அப்படித்தானா, கிம் தத்ர பவதி என்ன அதுல நீயும் கூட பாகம்னா பார்ட்டிசிபேஷன், பாகம் கிரஹீஷ்யதி நீயும் கூட பார்ட்டிசிபேட் பண்றியா, பாகம் எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. ஆம் ஓமிதே அகம் து கீத காயன பிரதியோகிதாயாம் பாகம் கிரஹீஷ்யாமி. ஆம் ஓமிதா நானும் கூட எதுல கீத காயன பிரதியோகிதாயாம். பிரதியோகிதாயம்னா காம்படிஷன் அர்த்தம். ஸோ பாட்டு பாடுற அந்த காம்படிஷன்ல பாகம் கிரஹிஷ்யாமி நானும் கூட பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். பகினி அகமபி ஆகந்தும் இச்சாமி. சிஸ்டர் நானும் கூட வரத்துக்கு ஆசைப்படுறேன். அகமபி ஆகந்தும் இச்சாமி. அவசியம் அகம் பவத்யாக கிருதே அதுனா ஏவ நிமந்திரண பத்திரம் யச்சாமி. ஸோ அப்படியா, அவசியம் கண்டிப்பா நான் உனக்கு என்ன பண்றேன், அகம் பவத்யா கிருதே உனக்காக அதுனா ஏவ இப்பவே என்ன பண்ற, நிமந்திர பத்திரம் அப்படின்னா இன்விடேஷன் லெட்டர். ஸோ இன்விடேஷன் கார்டு மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, நிமந்திரண பத்திரம் யச்சாமி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். பகினி தத்ர பவதி கிம் கீதம் காஸ்யதி கிருபயா மாமபி ஸ்ராவயது. பகினி சிஸ்டர் தத்ர பவதி அங்க நீ கிம் கீதம் காஸ்யாமி என்ன பாட்டு பாட போற, கிருபையா மாமபி ஸ்ராவியத்து. ஸோ தயவு செஞ்சு நானும் அதை கேட்கிறேன், மாமபி ஸ்ராவியத்து நானும் கூட அதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அஸ்து அகம் காயாமி பவதி அனுகாயத்து. சரி நான் அதை பாடுறேன், நீயும் என் கூட சேர்ந்து பாடு அப்படின்னு சொல்றான். ஸோ நம்மளுக்கான ஸ்லோகன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது பாட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த 4 ஸ்லோகன்ஸுமே
சான்ஸ்கிரிட் லாங்குவேஜினுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய பியூட்டி, அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் மற்றவங்களை ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் வச்சிருக்கு அப்படின்றது தான் படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. முனிவர விகசித கவிவர விலசித மஞ்சுள மஞ்சுஷா சுந்தர சுரபாஷா ஐ மாதஸ்தவ போஷண சமதா மம வச்சனாதிதா சுந்தர சுரபாஷா. இதனுடைய பதச்சேத் பார்க்கலாம். ஸோ எல்லா லெசன்லையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பதச்சேத் அப்படின்றது என்னதுன்னா, நம்மளுக்கு இருக்கிற அந்த சான்ஸ்கிரிட் வேர்டை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பத் அப்படின்னா ஒரு வேர்டாக அதை பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பதச்சேத்தக கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியணும். ஒரு ஸ்லோகன்ஸ்லையும் பதச்சேத்தகமும் தெரியணும், அதனுடைய அன்வயகமும் தெரியணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு பாவார்த்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. முனிவர விகசித கவிவர விலசித மஞ்சுள மஞ்சுஷா சுந்தர சுரபாஷா ஐ மாத்தக. இங்க பாருங்க, மாதஸ்தவ அப்படின்னு இருக்கிறது எப்படி பிரிக்கிறாங்க? மாத்தக தவ போஷண சமதா மம வச்சனாதிதா சுந்தர சுரபாஷா. அன்வயக பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, துவம் அப்படின்னு பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க என்ன மீன் பண்றாங்க? சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை சொல்றாங்க. நீ, துவம், யூ, நீ எப்படிப்பட்ட லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தனா, முனிவர விகசித, அதாவது முனிவர்களால டெவலப் பண்ணப்பட்ட லாங்குவேஜ். முனிவர விகசித கவிவர விலசித. கவிவரனா எல்லா கவிஞர்களும் அவங்க டெவலப் பண்றாங்க. கவிஞர்கள் அதை என்ன பண்றாங்க? டெக்கரேட் பண்றாங்க. அந்த லாங்குவேஜை இன்னும் அழகா யூஸ் பண்ணி எழுதி அவங்க என்ன பண்றாங்க? டெக்கரேட் பண்றாங்க. கவிவர விலசித மஞ்சுள மஞ்சுஷா. மஞ்சுஷா அப்படின்னா ஒரு பெட்டின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல மஞ்சுஷான்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, நீ ஒரு ஜென்டில் வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நாலேஜ் பெட்டி அப்படின்னு சொல்றாங்க சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல. மஞ்சுள மஞ்சுஷா அப்படின்னா ஒரு சார்மிங் லவ்லியா வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பாக்ஸ், அந்த லாங்குவேஜை மீன் பண்றாங்க. சுந்தர சுரபாஷா, பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ராக்ரண்டான லாங்குவேஜ். ஐ மாத்தக. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஐ மாத்தக, ஏ அம்மா, அந்த லாங்குவேஜே சொல்றாங்க. அம்மாவான நீ, ஐ மாத்தக தவ போஷண சமதா. போஷண சமதா அப்படின்னா நீ உன்னுடைய அந்த நர்ச்சரிங் எபிலிட்டி. ஏன் இந்த இடத்துல நர்ச்சரிங் சொல்றாங்க அப்படின்னா, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜினுடைய ஃபுட் நோட்ஸ். ஸோ சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய அந்த நோட்ஸ்னால நிறைய நாலேஜ் நம்ம மக்களுக்கு மட்டும் கிடையாது, வேர்ல்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே நாலேஜ் கிடைக்கிது. அதனால தான் சொல்றாங்க உன்னுடைய அந்த நர்ச்சரிங் எபிலிட்டின்னு சொல்றாங்க. போஷண சமதா மம வச்சனாதிதா அஸ்தி. என்னுடைய வச்சனங்களுக்கு அப்பாற்பட்டது, என்னுடைய பியாண்ட் வேர்ட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னால சொல்ல முடியாத அளவுக்கு நீ எல்லாருக்குமே நாலேஜை கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப அழகா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை பத்தி சொல்லியிருக்காங்க. என்னுடைய பாவார்த்த பாருங்க. संस्कृत भाषा अतीव सुंदर भाषा देव भाषा रूपेण च परिचिता अस्ति. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அதீவ சுந்தர பாஷா, ரொம்ப அழகான ஒரு லாங்குவேஜ். தேவ பாஷா ரூபேன, ஒரு டிவைன் லாங்குவேஜோட ரூபத்துல தான் பரிச்சிதா அஸ்தி, எல்லாருக்குமே தெரியும். சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அப்படின்னா அது கடவுளோட லாங்குவேஜ்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதை சொல்றாங்க இங்க. முனையः அஸ்யாக சம்ஸ்கிருத பாஷையா விகாசம் கிருத்தவந்தக. முனையக, முனிவர்கள் இந்த சான்ஸ்கிருத பாஷைய, இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை விகாசம் கிருத்தவந்தக, டெவலப் பண்றாங்க. ஏஷா பாஷா பூயிஷ்டானாம் பாரதிய பாஷானாம். பூயிஷ்டானாம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தன் அர்த்தம். ஸோ இந்த பாஷை பாரதிய பாஷானாம், இந்தியன் லாங்குவேஜ்னுடைய மோஸ்ட் ஆஃப் த, அதே மாதிரி அண்ட் விஸ்வசிய பகுனாம் பாஷானாம், வேர்ல்டினுடைய நிறைய லாங்குவேஜினுடைய ஜனனி பாஷா, அதாவது மதர் லாங்குவேஜா இருக்கு. நிறைய இந்தியன் லாங்குவேஜஸ்க்கும் அண்ட் நிறைய வேர்ல்டில் இருக்க லாங்குவேஜஸ்க்கும் நம்மளுடைய சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் ஒரு மதர் லாங்குவேஜா இருக்கு, ஜனனி பாஷா. ஜனனி பாஷான்னு என்ன மீன் பண்றாங்கன்னா சோர்ஸ் லாங்குவேஜ், அதுதான் பேஸா இருக்கு. அதே மாதிரி குரு பாஷா, குரு பாஷானா பூரக் பாஷான்னு சொல்றாங்க, காம்ப்ளிமெண்டரி லாங்குவேஜாவும் அது இருக்கு. அஸ்தி பஹவஹ கவயஹ காவ்ய ரச்சனாய அஸ்யாக சௌந்தர்யம் வர்த்தித்தவந்தஹ
பகவஹ கவயஹ, நிறைய கவிஞர்கள் காவிய ரச்சனாய, காவிய ரச்சனாயனா காவியங்களை படைக்கிறதுக்குன்னு அர்த்தம், டு கிரியேட் அ லிட்ரேச்சர். பகவஹ கவயஹ காவிய ரச்சனாய அஸ்யாக சௌந்தர்யம் வர்தித்தவந்தக. ஸோ அந்த காவியங்கள் எழுதும்போது உன்னுடைய லாங்குவேஜினுடைய பியூட்டியை அவங்க இன்னும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. கோமல பதாவல்யா பரிபூரணா ஏஷா ஞான பேட்டிகா அஸ்தி. ஸோ அதுதான் இந்த இடத்துல மஞ்சுஷா அப்படின்னு சொல்றாங்க. கோமல பதாவல்யா, ஸோ மஞ்சுள அப்படின்னு ஜென்டில் வேர்ட்ஸ், ஃபுல் ஆஃப் ஜென்டில் வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏஷா இந்த லாங்குவேஜ் ஞான பேட்டிகா, ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. சன்ஸ்கிருத பாஷா ஸ்வபதாவலிபிஹி அன்யாஹ பாஷா ஞானம் விஜானம் ச பரிபோஷயதி. சன்ஸ்கிருத பாஷா ஸ்வபதாவலிபிஹி, அதாவது அதனுடைய சொந்த ஃபுட் நோட்ஸால, அதுக்கு அந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய நிறைய டெக்ஸ்ட் அண்ட் சோர்சஸால அந்யாக பாஷாக ஞானம், மற்ற பாஷை, அதாவது மற்ற பாஷைன்றது இங்க இதில் மற்ற பீப்புள்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்யாக பாஷாக ஞானம் நாலேஜ், விஜானம் அதோட சயின்ஸ், அந்த மாதிரியான நாலேஜும் பரிபோஷயதி அப்படின்னா நரிஷ் பண்ணுது. எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய லாங்குவேஜ் அண்ட் சயின்ஸினுடைய நாலேஜை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது. சன்ஸ்கிருத பாஷையாக கௌரவம் வர்ணாதிதம் அஸ்தி. சன்ஸ்கிருத பாஷையாக, இந்த சன்ஸ்கிருத பாஷையினுடைய கௌரவம், ப்ரைடை வந்து வர்ணநாதிதம், வர்ணநாதிதம் அப்படின்னா பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன், அதை டிஸ்கிரைபே பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்கு இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜினுடைய ப்ரைட் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகனில் மீனிங் சொல்றாங்க. ஸோ ரொம்பவும் அழகான ஸ்லோகன் இல்லையா? ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். வேதவியாச வால்மீகி முனினாம் காளிதாச பானாதிக வினாம் பௌராணிக ராமான்ய ஜனானாம் சாமான்ய ஜனானாம் ஜீவனஸ்ய ஆஷா சுந்தர சுரபாஷா. வேதவியாச வால்மீகி முனினாம் காளிதாச பானாதிக வினாம் பௌராணிக சாமான்ய ஜனானாம் ஜீவனஸ்ய ஆஷா சுந்தர சுரபாஷா. பதச்சேத்தக பாருங்க. வேதவியாச வால்மீகி முனினாம், ஓகே, ஸோ வேதவியாச வால்மீகி முனினாம் காளிதாச பானாதிக வினாம் பௌராணிக சாமான்ய ஜனானாம் ஜீவனஸ்ய ஆஷா சுந்தர சுரபாஷா. என்னோட அன்வயக பாருங்க. வேதவியாசர் உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ மகாபாரதத்தை நமக்கு கொடுத்தவர் வேதவியாசர். வேதவியாச வால்மீகி முனினாம். ஸோ துவம் இங்கேயும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. துவம் அப்படின்ற சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை சொல்றாங்க. ஸோ வால்மீகி, வேதவியாசர், இந்த மாதிரியான வேதவியாச வால்மீகி முனினாம் முனிவர்கள், இந்த மாதிரியான முனிவர்கள் காளிதாச பானாதிக கவினாம், காளிதாசர், பானர், அந்த மாதிரியான கவிஞர்கள், பௌராணிக சாமானிய ஜனானாம், அதாவது மித்தாலஜிஸ்ட் அவங்களுக்கும், சாமானிய ஜனானாம் சாதாரண மக்களுக்கும் இந்த லாங்குவேஜ் எப்படி இருந்திருக்கு? ஜீவனசிய ஆஷா அஸ்தி, லைஃபுக்கான ஒரு ஹோப்பே, ஒரு பிடிப்பே வந்து இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தான். துவம் சுந்தர சுரபாஷா அஸ்தி, நீ வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய பாவார்த்தக பாருங்க. சன்ஸ்கிருத பாஷா அதி ரமணீயா பாஷா அஸ்தி, ரொம்பவும் ஒரு அழகான ஒரு லாங்குவேஜ். வால்மீகி, வேதவியாச இத்தியாதயः முனையः ராமாயண மகாபாரத புராணாதீன கிரந்தான் ரச்சித்தவந்தः. வால்மீகி ராமாயணத்தை கொடுத்திருக்காரு, வேதவியாசர் மகாபாரதத்தை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரியான முனிவர்கள் புராணாதீன கிரந்தான், ஸோ புராணங்கள், இந்த புத்தகங்களை ரச்சித்தவந்தக கிரியேட் பண்ணியிருக்காங்க, இந்த புத்தகங்களை அவங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி காளிதாச பானபட்ட, ஸோ காளிதாசர், பானபட்டர், பிரபுத்தய அப்படின்னா இந்த மாதிரியான பிரபுத்தய, விசிஷ்டாக கவய, ரொம்ப டிஸ்டிங்விஷ்ட் கவிஞர்கள், அப்படி
உபாதேயானி காவியானி ரச்சித்தவந்தக. இந்த மாதிரியான கவிகள் நிறைய யூஸ்ஃபுல் போயம்ஸும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிராச்சீன காலாதாத் ஆரப்திய இதானிம் யாவத் சாமானிய ஜனானாம் ஜீவனம் சான்ஸ்கிருத பாஷையா ரச்சிதைஹி காவ்யைஹி பிரபாவிதம் அஸ்தி. பிராச்சீன காலாதாத் அப்படின்னா பிராச்சீன காலத்துல இருந்து, ஏன்ஷியன் டேஸ்ல இருந்து, அந்த ஆரம்ப காலத்துல இருந்து ஆரம்பிய இதானிம் யாவத் சாமானிய ஜனானம், இந்த லாங்குவேஜ் ஆனது சாமானிய ஜனங்கள், அதாவது காமன் பீப்புளினுடைய ஜீவனம், வாழ்க்கைக்கான சன்ஸ்கிருத பாஷையா ரச்சிதைஹி காவியைஹி. ஸோ இந்த காவியங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கு, பிரபாவிதம் அஸ்தி, அவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, அவங்களுடைய லைஃபுக்கான ஹோப்பாவும் இந்த லாங்குவேஜ் இருந்திருக்கு. சன்ஸ்கிருத பாஷா பகுனாம் லக்ஷ்யானாம் பிராபிகா அஸ்தி. இந்த சன்ஸ்கிருத பாஷை வந்து நிறைய லட்சியங்களை அடையறதுக்கு உதவி பண்ணியிருக்கு. பகுனாம் லக்ஷ்யானா பிராபிகா அஸ்தி. அத்தக சன்ஸ்கிருத பாஷா சுந்தர பாஷா அஸ்தி. அதனாலதான் என்னன்னு சொல்றாங்க, சன்ஸ்கிருத பாஷா ரொம்பவும் அழகான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸ்ருதி சுக நினதே சகல பிரமோதே ஸ்மிருதி ஹித வரதே सरस विनोदे गति मथि प्रेरक काव्य विशारदे तव संस्कृत रेशा सुंदर सुरभाषा. இதோட பதச்சேதக பார்க்கலாம். ஸ்ருதி சுக நினதே சகல பிரமோதே ஸ்மிருதி ஹித வரதே சரச வினோதே கதி மதி प्रेरक काव्य विशारदे तव संस्कृति ஏஷா சுந்தர சுரபாஷா. அன்வய பாருங்க. ஸோ இதுவுமே லாங்குவேஜை பத்தி சொல்றாங்க. ஸ்ருதி சுக நினதே. ஸ்ருதி அப்படின்னா சுக நினதே, சுகங்களை கொடுக்கக்கூடிய லாங்குவேஜா இருக்கிறியே. சகல பிரமோதே, சகல பிரமோதி அப்படின்னா சகலங்களையும் கொடுக்கக்கூடியவளா இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க. லாங்குவேஜ் எல்லாமே உங்ககிட்ட தான் எங்களுக்கு கிடைக்குது. ஸ்மிருதி ஹித வரதே. ஸ்மிருதி அப்படின்னா மெமரி, ஹிதனா குட் ஃபார், வரதேனா கொடுக்கறது. ஸோ ஸ்மிருதி ஹித வரதே, எங்களுடைய மெமரிக்கு, அந்த ஞாபகங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய லாங்குவேஜா இருக்கு. சரஸ் அப்படின்னா ஃபுல் ஆஃப் எசன்ஸ் அர்த்தம். ரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரசம், ஃபுல் ஆஃப் எசன்ஸ். வினோதே, சரஸ் வினோதே. வினோதே அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் அண்ட் டிலைட். ஸோ ஃபுல் ஆஃப் எசன்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் டிலைட் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அதே மாதிரி கதி மதி பிரேரக காவிய விஷாரதே. கதி அப்படின்னா வந்து இன்டலெக்சுவலா வந்து ப்ராக்ரஸ் ஆகுறது, ரொம்ப ஸ்பீடா ப்ராக்ரஸ் ஆகிறது. மதினா உன்னுடைய விஸ்டம், தாட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். பிரேரக அப்படின்னா ஸ்டிமுலேட்டர்னு அர்த்தம். இந்த லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய ஸ்பீட் ஆஃப் தி நாலேஜ், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், அதான் கதி மதி பிரேரக, அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய, இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய காவிய விஷாரதே. காவிய விஷாரதேனா காவியங்கள், பொயட்ரியில. விஷாரதே அப்படின்னா எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய இந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு என்ன பண்ணது, கதி மதி பிரேரக காவிய விஷாரதே அப்படின்னு சொல்றாங்க. பொயட்ரியில எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய இந்த லாங்குவேஜ் நம்மளுடைய நாலேஜையும் வளர்க்குது. தவ ஏஷா சான்ஸ்கிருதி அஸ்தி. ஸோ நீதான் இந்த சன்ஸ்கிருதி, இந்த கல்ச்சரே நீதான். சன்ஸ்கிருதி அஸ்தி துவம் சுந்தர சுரபாஷா. எங்களுடைய கல்ச்சரே நீதான், நீ ரொம்ப அழகான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பாவார்த்த பார்க்கலாம். வஸ்துதஹ ரமணியா தேவத்வ விதாயினி சன்ஸ்கிருத பாஷா. ஸோ வஸ்துதகனா இன்ஃபேக்ட். ஸோ உண்மை என்ன அப்படின்னா, ரமணியா ரொம்ப அழகான, தேவத்வ விதாயினி ஸோ டிவைனா இருக்கக்கூடிய சன்ஸ்கிருத பாஷா சன்ஸ்கிருதேஹி ஜனனி சதிருஷி அஸ்தி. ஸோ இந்த சன்ஸ்கிருதியில, அதாவது நம்மளுடைய கல்ச்சரினுடைய இந்த சன்ஸ்கிருத பாஷா வந்து நம்மளுடைய கல்ச்சரினுடைய ஜனனி மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஜனனி சாதிருஷி அஸ்தி, நம்மளுடைய கல்ச்சரினுடைய ஜனனி, அம்மாவே நம்மளுடைய சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தான். சன்ஸ்கிருத பாஷையா
துவனி ஸ்ரவணேன சுகம் வர்த்ததே. ஸோ சன்ஸ்கிருத பாஷையினுடைய துவனி, அந்த வார்த்தைகளை கேட்கும் போது சுகம் வர்த்ததே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது. சர்வே ஜனாக ஆனந்திதா பவந்தி, எல்லா ஜனங்களும் அந்த லாங்குவேஜை கேட்கும் போதே சந்தோஷம் அடைகிறாங்க. சன்ஸ்கிருத பாஷா வரரூபேன சம்ஸ்காரஜன்யம் ஞானம் பிரயச்சயதி. ஸோ இந்த சன்ஸ்கிருத பாஷா வர ரூபேன, ஒரு பூன் மாதிரி, நம்மளுக்கு அது ஒரு வரம் மாதிரி இருந்து என்ன பண்ணுது, சம்ஸ்காரஜன்யம், ரிச்சுவல்ஸ், நம்மளுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் சொல்லுவாங்களே, அந்த ரிச்சுவல்ஸ்ல இருந்து டிரைவ் பண்ணப்பட்டது. ஞானம் பிரயச்சயதி, நம்மளுக்கு நாலேஜை கொடுக்குது. சரசம் வினோத பாவம் ச பிரகாஷயதி, அதனுடைய சரசம் அப்படின்னா அதனுடைய எசன்ஸ், அந்த லாங்குவேஜ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எப்படி இருக்குன்னா வினோத பாவம், ரொம்ப பிளசண்டான ஒரு பாவத்தை நம்மளுக்கு கொடுக்குது. ச பிரகாஷயந்தி, நம்ம கிட்ட இருந்து என்ன ரிவீல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு சந்தோஷமான பிளசண்டான ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்து வருது. அதாவது அந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல கேட்கிறவங்க கிட்ட இருந்து. மானவ ஜீவனே உத்தமானாம் கதிம் புத்திம் ச பிரததாதி. மானவ ஜீவனே, அதாவது ஹியூமன் லைஃப்ல நம்மளுக்கு என்ன கொடுக்குது, உத்தமானாம் கதி, எக்ஸலண்டான ஒரு ஸ்பீட்ல நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், நம்ம ரொம்ப ஃபாஸ்டா இருப்போம் எல்லா விஷயத்திலுமே. நம்மளுடைய யோசனைகள் எல்லாமே உடனுக்குடனே நம்ம செய்யற மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸை நம்மளுக்கு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. காவிய சாஸ்திர பரிபூரணா சன்ஸ்கிருத பாஷா அஸ்மாக்கம் சன்ஸ்கிருதிம் ரக்ஷதி பிரசாரயதி ச. காவிய சாஸ்திர பரிபூரணா, ஸோ நிறைய காவியங்களும் சாஸ்திரங்களும் ஃபுல்லா இருக்கக்கூடிய நம்மளுடைய சன்ஸ்கிருத பாஷா, இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், அஸ்மாக்கம் சன்ஸ்கிருதிம், நம்மளுடைய கல்ச்சரை என்ன பண்ணுது, ரக்ஷதி, பிரிசர்வ் பண்ணுது, பாதுகாக்குது. நம்மளுடைய கல்ச்சரை பாதுகாக்கிறதே சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தான். அதே மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசாரயதி, ஸ்ப்ரெட்டும் பண்ணுது. நம்மளுடைய கல்ச்சரை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறதும் நம்மளுடைய சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகன் பார்க்கலாம். நவரச ருச்சிரா அலங்கிருதி தாரா வேத விஷயே வேதாந்த விசாரா வைத்ய व्योम शास्त्राधि विहारा विजयते धरायां सुंदर सुरभाषा. नवरस रुचिरा, सो पदचेतगल எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. नवरस रुचिरा अलंकृति धारा वेद विषये वेदांत विचारा वैद्य व्योम शास्त्राधि विहारा விஜயதே தராயாம் சுந்தர சுரபாஷா. அன்வய பாருங்க. நவரச ருச்சிரா, ருச்சிரானா அழகு தரக்கூடியது, டிலைட் பண்ணக்கூடியது. எப்படி, நவரச, 9 டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்றாங்க இல்லையா. ஸோ இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்குறாங்க நமக்கு பாவார்த்தத்தில் என்னென்ன எமோஷன்ஸ். ஸ்ருங்கார, ஹாஸ்ய, கருண, ரௌத்ர, வீர, பயானக், பீபத்ஸ்ய, அத்புத, சாந்த. ஸோ இதுதான் 9 எமோஷன்ஸ். இந்த நவரச ருச்சிரா, இந்த நவரசங்களும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இந்த நவரசங்களால அலங்கிருத்திய தாரா, தாரானா ஒரு ஸ்ட்ரீம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நவரசங்களால அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரீம் தான் இந்த லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். வேத விஷயே வேதாந்த விசாரா, அதே மாதிரி அதோட தாட்ஸ் எப்படி இருக்கு, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல ஃபுல் ஆஃப் என்ன தாட்ஸ் பார்த்தீங்கன்னா வேத விஷயங்களும் வேதங்களும் வேதாந்தங்களும், அதாவது பிலாசபியும் இருக்கு, தாட்ஸ் கொடுக்கக்கூடியதா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். வேற என்னன்னு பாத்தீங்கன்னா வைத்திய வியோம சாஸ்திராதி விஹாரா. ஸோ வேற என்ன இருக்கு அப்படின்னா வைத்திய, நிறைய மெடிசினல் விஷயங்கள் அதுல இருக்கு, அஸ்ட்ரானமி இருக்கு, ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் அதர் சயின்சஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். தரானாம், தரானாம் அப்படின்னா ஏர்த்ல, இந்த பூமியில சுந்தர சுரபாஷா விஜயத்தே. ஸோ எப்பயுமே இந்த லாங்குவேஜ் இந்த பூமியில ரொம்ப அழகான ஒரு லாங்குவேஜா விஜயத்தே, வெற்றி பெறுது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் வெற்றி தான் கிடைக்குது. அதுவும் எப்படி, இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு இந்த பாஷா ரொம்ப வெற்றி அடையுது இந்த பூமியிலன்னு சொல்லியிருக்காங்க. பாவார்த்த பாருங்க. சன்ஸ்கிருத காவிய சாஸ்திரேஷு
சன்ஸ்கிருத காவிய சாஸ்திரங்களை. அதுல ஸ்ருங்கார, ஹாஸ்ய, கருண, ரௌத்ர, வீர, பயானக், பீபத்ஸ, அத்புத, சாந்த, பிரபுத்தியான கொடுக்கப்பட்ட, கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நவசங்கியாக்கா ருச்சிரா 9 நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ருச்சிரா ரசாக சந்தி, ரொம்ப அழகான இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய ரசங்கள் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. சப்தார்த்த பூர்ணாக விவிதாக அலங்கார சோபந்தே, அலங்காரஹா சோபந்தே. அதே மாதிரி செமெண்டிக்ஸ்ல பார்க்கும்போது சப்தங்கள், அதில் இருக்கிற வேர்ட்ஸ், அந்த செமெண்டிக்ஸ், அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேர்ட்ஸ், அதான் செமெண்டிக்ஸ். அதை பார்க்கும்போது விவிதாக அலங்காரா, ஸோ நிறைய விதமான ஒரு அலங்காரங்கள், ஆர்னமெண்டேஷன் அதில் இருக்கு, ரொம்ப அழகாகவும் இருக்கும். அந்த மாதிரி அழகுல அது சோபந்தே, பியூட்டியை கொடுக்குது. வேத உபனிஷத் வேதாந்த புராணாதினாம் விசாராக, ஸோ எந்த மாதிரியான தாட்ஸ் இருக்குன்னா வேத உபனிஷத் வேதாந்த புராணதர், இதெல்லாமே இந்த தாட்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஜனானான் அபிப்ரேரயந்தி, இது ஜனங்களை இன்ஸ்பயர் பண்ணுது. அதுல இருக்கிற அந்த வேதங்கள்ல இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது. ஜனான் அபிப்ரேரயந்தி. சிகித்சா, அதாவது மெடிசன், விக்ஞான ககோல சாஸ்திராதிபிகி, ஸோ விக்ஞானம், அஸ்ட்ரானமி, சயின்ஸ், இந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல கூட சக சன்ஸ்கிருத பாஷா பிருத்வியாம் விஹரதி. விஹரதி அப்படின்னா, ஸோ ஆக்சுவலி விஹரதி அப்படின்னா ஃப்ளரிஷஸ், பிளேஸ், என்கேஜஸ், நிறைய மீனிங் வரும். இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த சன்ஸ்கிருத பாஷா என்ன பண்ண, இந்த பூமியில இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கொடுத்து ஃப்ளரிஷ் பண்ணுது, என்கேஜ் பண்ணுது. ஏவம் சன்ஸ்கிருத பாஷா சர்வத்திர விஜயதே, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சன்ஸ்கிருத பாஷா என்ன பண்ணுது, சர்வத்திர, எல்லா இடத்துல, இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் விஜயத்தே, ட்ரம்ஸ், இட் கெட்ஸ் விக்டோரியஸ் இன் ஆல் த பிளேசஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 4 ஸ்லோகன்ல நம்ம ரொம்ப அழகா அந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் பத்தின அந்த பியூட்டியும், அதனோட எசன்ஸ், அதனுடைய ஃபீலிங்ஸ், என்னென்ன அந்த நாலேஜ் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். திரும்பவும் ரீட் பண்ணுங்க. உங்களுக்காக தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மேலே, உங்களுக்காக தான் அந்த இங்கிலீஷில் எழுதி நீங்கள் படிக்கணும், உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுறது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற நாலேஜ் உங்களுக்கு போய் சேரணும். ஸோ நல்லா அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க சில்ட்ரன். தேங்க்யூ.